ஃப்ளாஷி ஆட்ஸ் இல்லை, செலிபிரிட்டி பிராண்டிங் இல்லை, ஆனால் இந்தியாவில் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ரீட்டைல் செயின் எப்படி? வணக்க மக்களே, இது உங்கள் ஜிஞ்சர் டீ சீரீஸ் ஆஃப் தி டே 7. ஒரு சிப், ஒரு ஷாக் ஸ்டோரி ரெடியா? இந்த ஸ்டோரி ஒரு டிஃப்ரெண்ட் சக்ஸஸ். நாய்ஸ் இல்லை, ஹைப் இல்லை, ஆனால் ரிசல்ட் மாஸ். இந்த ஜேர்னியோட மெயின் பர்சன் ராதாகிஷன் தவானி. அவர் ரொம்ப சிம்பிள் பர்சனாலிட்டி. மீடியாவில் வரமாட்டார், இன்டர்வியூஸ் கொடுக்க மாட்டார், ஆனால் பிஸ்னஸ் மைண்ட் வேறு லெவல். ஸ்டார்டிங்கில் அவர் ரீட்டைலில் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். அவர் அப்சர்வ் பண்ணார், பீப்புள் என்ன வாங்குறாங்க, ப்ரைஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு. இந்த அப்சர்வேஷன் தான் லேட்டர் அவரோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆச்சு. மார்க்கெட்டை புரிஞ்சவன் தான் வின் பண்ணுவான். இந்தியாவில் ரீட்டைல் மார்க்கெட் பார்த்தா ஸ்மால் ஷாப்ஸ், அன்ஆர்கனைஸ் செக்டார், ப்ரைஸஸ் வேரி ஆகும், குவாலிட்டி கன்சிஸ்டன்ட் இல்லை, கஸ்டமருக்கு கிளாரிட்டி இல்லை. அப்போது தவானி சாருக்கு ஒரு ஐடியா, லோ ப்ரைஸ் ப்ளஸ் ட்ரஸ்ட் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி. இதுதான் டிமார்ட்டோட கோர் கான்செப்ட். 2002 டிமார்ட் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஓப்பன் பண்ணாங்க. பிக் மால்ஸ் மாதிரி இல்லை, சிம்பிள் ஸ்டோர், நோ ஃபேன்சி இன்டீரியர்ஸ், ஆனால் ஃபோக்கஸ் என்ன, லோ பாசிபிள் ப்ரைஸ். கஸ்டமர் ஸ்லோலி அட்ராக்ட் ஆக ஆரம்பித்தாங்க. அதர் கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க, ரெண்டில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணாங்க, ஹை எக்ஸ்பென்ஸ் ஹை ப்ரைஸ். ஆனால் டிமார்ட் என்ன பண்ணுது, ஸ்டோர் ப்ராப்பர்ட்டியே வாங்கிடணும், ரெண்டில் காஸ்ட் கம்மி, அதனால் ப்ராடக்ட்ஸ் சீப்பாக கொடுக்க முடியும். இதுதான் கேம் சேஞ்சர். டிமார்ட் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணல, ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக. ஒரு ஸ்டோர் சக்ஸஸ், ஆனால் அப்புறம் தான் நெக்ஸ்ட். நோ ஓவர் எக்ஸ்பென்ஷன், நோ அன்னெசரி ரிஸ்க், கன்சிஸ்டன்சி, ஸ்பீட். ஆனால் ரிசல்ட், ப்ராஃபிட் ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகுது. பிக் பிராண்ட்ஸ் கூட ஷாக், இவங்க எப்படி இவ்வளோ லோ ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு. கஸ்டமர்ஸ் லாயல் ஆக்கிட்டாங்க. டிமார்ட்னா சீப் ப்ளஸ் குவாலிட்டின்னு ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சு. பிராண்ட் பில்ட் பண்ண ஆட்ஸ் தேவையில்லை, ட்ரஸ்ட்டு போதும். இன்றைக்கி டிமார்ட் இந்தியாவில் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ரீட்டைல் செயின். ஷேர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ், லேக்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் டெய்லி, ஆனால் ஃபவுண்டர் ஸ்டில் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் தான். இந்த ஸ்டோரி நமக்கு சொல்கிறது, சிம்பிள் ஐடியாஸ், கன்சிஸ்டன்ட் எக்ஸிக்யூஷன் இஸ் ஈக்குவல் டு மேசிவ் சக்ஸஸ். ஃப்ளாஷி இருக்கணும்னு இல்லை, கரெக்டாக இருக்கணும்னு தான் முக்கியம். இன்னும் இப்படி பவர்ஃபுல் கதை வேணும்னா காப்பின் கதை இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள். மிஸ் பண்ணால் நெக்ஸ்ட் லெவல் ஸ்டோரி மிஸ் ஆகிடும்.